குரு பெயர்ச்சி 2026 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமா நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம். இந்த குரு நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய வாராகி, ஜெய ஜெய வாராகி. குரு பெயர்ச்சி 2026. இந்த குரு பெயர்ச்சி 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. அப்படி என்ன அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதுவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. ஏன்னா வருஷா வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி நடக்கும். குரு ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிட்டே இருப்பார். ஆனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. நம்ம குரு பகவானுக்கு முழுமையான அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கும் மேலே எக்ஸ்ட்ரா அதிகாரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமாக நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் எங்கேயோ இருந்திருக்கணும். நான் நினச்ச விஷயங்கள், நான் பட்ட உழைப்பு, நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு நன்மை கிடைத்திருக்குமே. ஆனால் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த குரு பெயர்ச்சி. காரணம் என்னங்க? நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். எதெல்லாம் நடக்காது, நடக்கலை, முடியலை, என்னால் சுத்தமாக முடியல சாமின்னு விட்டு கிடாச்சிங்களோ, விலகிட்டீங்களோ, பதவியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் விலகி போனீர்களோ, ஆசை இருந்து, அது எதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்து கிடைக்காம போச்சோ, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. ஸோ நிறைய பூஸ்டப் பண்ணிட்டோம் நம்ம இந்த குரு பெயர்ச்சிக்கு, ரைட். அப்படி காரணம் என்னென்னா அவர் உச்சம் பெறுகிறார், ரைட். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது? மே மாதம் 26ஆம் தேதி, வைகாசி 12, செவ்வாய்க்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் கடகராசியில் பகல் 11:20 பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இந்த டேட்டு டைம் சொல்லிட்டேன். இதில் 2 குரு பெயர்ச்சி இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் உண்மையான குரு பெயர்ச்சி. வாக்கியப்படி நடக்கக்கூடியது. ஏன் உண்மையானது அப்படின்னாக்கா, ஆலய வழிபாடுகள். இப்போ குரு பகவானுக்கு எங்கே வீடு இருக்குது? ஆலங்குடி. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவானை நம்ம நவகிரக குரு பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோம். இது போக ராஜதிட்டை
மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ராஜதிட்டை அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உண்மையான ராஜகுருவாக இருக்கிறார். ஆலங்குடி அதுவும் ஓகே தான், தட்சிணாமூர்த்தி சிவன் கோவிலுக்கு சைடில் இருக்கக்கூடியவர், அவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கார். ஆனால் ராஜதிட்டையில் கோவிலுக்கு வெளியில் நவகிரகமாக இருக்கார். அப்போது ஆலங்குடி குரு பயிற்சி, ராஜதிட்டை குரு பயிற்சி எல்லாம் மே மாதம் 26ஆம் தேதி தான். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட் நைட் ஒரு 11 மணிக்கு மேலே அப்படி வச்சுப்போமே, விடிஞ்சால் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்கும். அப்போ ஒரு 5 நாள் தான் வித்தியாசம், ரொம்ப குழப்பம் வேண்டாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ மே 26 குரு பயிற்சி நம்ம அப்படியே மனசில் வச்சுப்போம். மே 26 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது, உங்களுடைய ஃபீல் என்ன, மெயினாக பண வரவு எப்படி இருக்கும், பண வரவு தன வரவு எப்படி இருக்கும், பணங்காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நமக்கு வேறு என்ன வேணும், வருமானம் தான் வேணும், வேறு ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வீடு கட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, அல்லது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் பணம் வேணும். யாருக்கு பணம் வரும்? அதே போல் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டாலே கல்யாணம் ஆகுமா, பசங்க நல்லா படிப்பாங்களா, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இருக்குமா, நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்குமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்களா, மெயினாக குழந்தை பாக்கியம், திருமணங்கள், அதுக்கப்புறம் உத்தியோகம், வேலை ரொம்ப முக்கியம், ப்ரமோஷன், பதவிகள், இது எல்லாம் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ வாருங்கள், யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் மூட்டை கட்டி அள்ளியும் போக முடியுமோ அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அவங்கவுங்க ஒரு கார் எட்டுவாங்க, டெம்போ எட்டுவாங்க, லாரி எட்டுவாங்க, இல்லை பை போது சாமி எனக்கு பை எட்டுவாங்க, அள்ளிட்டு போகலாம். உங்களுக்காக இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். தவறாமல் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. 12 ராசி அன்பர்களும் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைக்காகவும் ஃபுல் டீட்டெயில் ஒன்று எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், இல்லைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு என்ன கொடுக்க போகிறார் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான். உடனே 8ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சிட்டாரு, அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதிலும் மறைவு ஸ்தானம் வலு பெறக்கூடாது, அவர் அங்கே போய் உச்சம் பெற்று இருக்கிறாரு. இப்படியெல்லாம் ஏதேனும் தவறான ஜோதிடத்தை மனசில் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. யாராவது ஏதாவது பதிவு போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் மனசுக்கு மண்டைக்கே கொண்டு போகாதீங்க. ஆனால் நம்பிக்கையாக இருங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் 50% அப்படியே காணாமல் போக போகுது. தனுசு ராசி என்பர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்டம் 50% அப்படியே காணாமல் போயிடும். கஷ்டங்கள் காணாமல் போகும், நன்மைகள் அதிகரிக்கும். சும்மானா சொல்லாதீங்க சாமி, ஏதோ எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு தனுசு ராசி நேயர், அவங்க ஒரு ஐடி செக்டரில் ஒரு ஜாம்பவான், ஒரு சக்கரவர்த்தி, பெரிய யூனிட்டியை அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க தென்காசி பக்கம். அவங்க தனுசு ராசி தான். டோட்டலாக அந்த கம்பெனிக்கே ஒரு சில ப்ராப்ளம். அப்போ அதை பார்க்க வர்றாங்க, நம்ம அதை சரி பண்ணி கொடுக்குறோம். இன்னும் டச்சில் தான் இருக்குது, ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். இந்த மாதிரி இத்தனை நாள் செய்யணும், 48 நாள் தொடர்ந்து செய்யணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்பாடும் ஆகிட்டு இருக்கு. அப்போ தனுசு ராசி நேயர்களே, வழிபாடுகள் கை கொடுக்கும். எங்கள் கஷ்டம் பாதியாக குறையும். இந்த குரு பயிற்சியால், இந்த மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியால்
தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு எது கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டங்கள் அப்படியே 50% பாதியாக குறைந்து விடும். எப்படி குறையும் சார்? 8ல் குரு பகவான் இப்போது தனுசு ராசிக்கு என்ன ப்ராப்ளம்? ராகு தனுசு ராசியை 3வது பார்வையாக பார்க்கிறார், சனி 10வது பார்வையாக பார்க்கிறார். இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து தனுசு ராசியை பார்க்கறதுனால தான் தனுசு ராசிக்கு இவ்வளோ கஷ்டம், நிறைய பிரச்சனை, தேவையில்லாத வீண்பழிகள், தொழில் செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, உத்தியோகம் வேலை செய்யக்கூடிய இடங்களில், நிறைய அரசு அதிகாரிகளுக்கு, அதே போல் ப்ரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, குடும்பத்தில் ஃபேமிலியில் அந்த வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, அவை படிப்படியாக குறைந்துவிட நல்ல பேர் கிடைக்கும். எதிரிகளை ஜெயிக்க முடியும். எதிரிகளை ஜெயிக்கவே முடியல சாமி, புலம்பாதீங்க. அவன் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, எப்படியாவது அவர் விளக்கி வைங்க. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 27 வயசு தான் இருக்கும், ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படியாவது அந்த டாப் லீடரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா என்னை வேறு டீமுக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு அழுகை. என்னால் முடியல சாமி, ரொம்ப என்னை இரிட்டேட் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. நான் என் கம்பெனி நல்ல கம்பெனி, நான் ஜாப் விட மாட்டேன், எனக்கு எப்படியாவது டீம் மாற்றி கொடுங்க, அட்லீஸ்ட் என் டீம் லீடர் யாவது மாற்றுங்க, ஒன்று என்னை தூக்கி அங்கே போடுங்க, இல்லை அவரை தூக்கி அங்கே போடுங்க அப்படின்னு வாராகிட்ட கேட்குறாங்க. அப்போ இது போல் சின்ன சின்ன இடர்பாடுகள் மனசையே வாழ்க்கையே பாதிப்பதாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தான் வேலையில் பிரச்சனை இருந்தால் தான் தனுசு ராசி. ஏன்னா சனி பார்க்குறாரு, எப்படி நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? புரியுதா? அப்போ அந்த சனியுடைய கொடுமைகள், ராகுவுடைய பாவங்கள், சனி ராகு இவை இரண்டும் சேர்ந்து பார்க்கிறதுனால வரக்கூடிய பாவ கணக்குகளிலிருந்து விடுதலை, மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. சும்மா சொல்லாதீங்க சாமி, ஏதோ எங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு. நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் சரிதான், வெளிநாடுகளாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எங்கே இருந்தாலும் தனுசு ராசி என்பர்களே, ஏதோ சும்மா சொல்லாதீங்க சாமி, நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லாதீங்க. நெவர். நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த குரு தனுசு ராசி ஒரு பரிகார ராசி அல்ல, எந்த சந்தேகமும் இல்லை. 8ஆம் இடத்துல குரு மறைகிறார். கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும். வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துக்கோங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கிறேன், ப்ளஸ் ஒரு இன்ட்ரோலையும் சொல்லியிருக்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு பரிகார ராசி, கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி ஆகணும். ஆனால் அதை தாண்டி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. குரு உங்களுக்கு துணை நிற்பார். குரு தான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, பாபஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்றாரு. நான் எப்படி சாமி நல்லா இருப்பேன்? ஒன்றுமே இல்லைங்க. அங்கே இருக்கக்கூடிய குரு, 8ல் இருக்கக்கூடிய குரு சனியை கண்ட்ரோல் பண்ணுறார். உங்களை 10வது பார்வையாக பார்க்கக்கூடிய சனியை கண்ட்ரோல் பண்ணுறார், 9வது பார்வையாக. அதோட கூட ராகுவையும் பார்க்க போகிறார் அக்டோபர்லேருந்து. அப்போது இந்த எந்த 2 பாவ கிரகங்களினால் தனுசு ராசிக்கு பிரச்சனையோ, அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், பெரிய கண்டங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய குறைக்குமா சாவுமா அப்படின்ற மாதிரி கண்டங்களாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், ஆயுள் பாவம் இருக்குமா இல்லையான்ற சந்தேகமாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம். எந்த மாதிரியான ஆபத்துக்கள் அப்படின்னு நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த சனி ராகுங்கிற 2 கிரகம்தான் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்போ தனுசு ராசி என்பர்களே, அதுதான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், மிடில் ஏஜாக இருந்தாலும், எல்லாம் வயோதிக பருவமாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை 50% காணாமல் போக செய்யறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி உதவும்.
உங்கள் எல்லா பிரச்சனைக்கு காரணம் சனியும் ராகுவும். அந்த 2 பேரையும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் படிப்படியாக தன்னுடைய சுப பார்வையால் அவங்கள நல்லவர்களாக மாற்றி விடுவார். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதத்தில் இருந்து தனுசு ராசி என்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும், படிப்படியாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா குருவை பின்பற்ற வேண்டும். ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறது, ஜீவசமாதிக்கு போகிறது, உங்களுக்குன்னு ஒரு குருவை ஃபிக்ஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா நான் செய்யற சாமின்னு காலில் ஊந்துடுறது. அதே போல் பரிகாரங்கள் செய்வது, வழிபாடுகள் செய்வது, இது எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்காக பரிகார ஹோமம், பரிகார யாகம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி பரிகார யாகம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டுமா? மெயினாக பிள்ளைங்களுடைய பசங்களுக்காக, அவங்க கல்வியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமுகளோ அல்லது சம்திங் ஜேஇ போன்றது, ஐஐடி போன்ற எக்ஸாமு, இல்லை குரூப் எக்ஸாம்ஸு, வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸு, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாமு, இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும், இல்லை அங்கே வேலையில் நிப்பாட்டிட்டாங்க, திரும்பவும் ரீஜாயின் பண்ணணும், புது வேலை கிடைக்கணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், ப்ரமோஷன் பதவி கிடைக்கணும். அப்போ பதவிகள், மெயினாக பதவிகள், அதிர்ஷ்டங்கள், கல்வி, திருமணம், திருமண தடைகள் விலக, குழந்தை பாக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, கடன் சுமை நீங்குதல், மெயினாக பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கிறது. இந்த 9 விஷயங்கள் மெயினாக பிஸ்னஸ், தொழில் அமைப்பு, இது எல்லாம் குரு தாங்க கொடுக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சிக்காக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற குரு பயிற்சி பரிகார யாகம் பொதுவாக நடைபெறுகிறது. அப்போ உங்களுக்காக இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் கம்பெனி நேம்லையோ அல்ல உங்கள் கடைகள் பேர்லையோ அல்ல உங்கள் குடும்பத்தின் பேர்லையோ இந்த பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணத்தை செலுத்தி குரு பயிற்சி பரிகார ஹோமம் மே மாதம் 26ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.